தேவன் தீர்க்க தரிசனத்தை சொன்னால் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனே பாக்கியவான் என்று எழுதியிருக்கு. ஆமென். அருமை சகோதரனே சகோதரியே, எந்த இடத்துல தீர்க்க தரிசனம் இல்லையோ, எந்த இடத்துல தீர்க்க தரிசி இல்லையோ, அந்த இடத்தின் ஜனங்களும் மக்களும் சீர்கெட்டு சீரழிந்து போவார்கள். அதனால இதோ இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய 12 தீர்க்க தரிசனம் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு முதல் முடிவுக்குள்ள நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனம். கொஞ்சம் கவனமா இதை கேளுங்க, முழுவதுமாய் கேட்டு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது இதோ தேவன் இதை சொன்னார், தேவ ஆவியானவர் இதை வெளிப்படுத்தினார் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. தீர்க்க தரிசனம் உங்களை எச்சரிக்கும், தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும். இந்த உலகத்துல எந்த ஜனங்களுக்கும் கொடுக்க முடியாத, கொடுத்திராத ஒரு ஆசீர்வாதம் வருங்காலத்தை குறித்து அறிந்து கொள்வது. அந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆசீர்வாதமான இந்த காணொளி முழுவதிலும் பங்கு பெறுங்க. இந்த காணொலியை குறைந்தது ஒரு 10 நபர்களுக்கு பகிர்ந்து கொண்டு இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்ததான எச்சரிக்கையை உங்களுடைய குடும்பத்திற்கும் சபைக்கும் ஜெப குழுவுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.